மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களோட பிறந்தநாளையொட்டி நம்ம கழகத்தோட மருத்துவ அணியும் ஐடி விங்கும் சேர்ந்து நடத்துகிற இந்த பாட்காஸ்ட் நிகழ்ச்சிக்கு நான் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சிங்கார சென்னையின் சிற்பின்ற தலைப்பில் எனக்கு பேசுகிறதுக்கு வாய்ப்பு கொடுத்த நம்ம மருத்துவ அணியோட தலைவர் டாக்டர் கனிமொழி சோமு அவர்களுக்கும், மருத்துவ அணியின் செயலாளர் டாக்டர் எழிலன் நாகநாதன் அவர்களுக்கும், ஐடி விங் செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் ராஜா சார் அவர்களுக்கும் நன்றி. இந்த டாபிக் அப்படின்றது நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான டாப்பிக்கு. நம்ம சென்னை குறிப்பாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா, சென்னை வந்து மற்ற சிட்டிஸ் மாதிரி கிடையாது. சென்னை வந்து பெரிய ஒரு ராஜாக்கள்னால கட்டப்பட்ட ஒரு சிட்டிஸும் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஈஸ்ட் இந்தியா கம்பெனி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட காலகட்டத்தில் வந்து சென்னை அப்படின்றது வந்து ஒரு வணிகம் செய்கிறதுக்கான ஒரு இடமாக தான் பார்க்கப்பட்டது. அவங்களும் வந்து ஆஃப்டர் த ஸ்டார்டிங் டைம் போக போக முழுக்க கல்கட்டா, பாம்பே, அதுக்கப்புறம் டெல்லி, அந்த சிட்டிஸில் தான் வந்து ஃபுல்லாக கவனம் செலுத்த ஆரம்பித்தாங்க. அதனால் சென்னை அப்படின்றது பார்த்தோன்னா பெரும்பாலும் வந்து ஒரு உழைக்கிற மக்களோட நகரமாக தான் இருந்துச்சு. பேரறிஞர் அண்ணா அவர்கள் வந்து ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி சென்னை மாநகரத்தை வந்து நாங்கள் ஒழுங்குபடுத்துவோம் அப்படின்றத வந்து தங்களோட தேர்தல் அறிக்கையில் வந்து சொல்லியிருப்பாங்க. அதோட நீட்சியாக தான் ஆட்சிக்கு வந்த பின்னாடி, அதுக்கப்புறம் தலைவர் கலைஞர் அவர்கள் வந்து அப்போ வந்து பொதுப்பணித்துறையோட அமைச்சராக இருந்தப்பையும் சரி, அதுக்கப்புறம் வந்து சிஎம் ஆகி அப்போ கட்டி முடித்த இந்த அண்ணாம்பை பாலமாக இருக்கட்டும், குடிசை மாற்று வாரியமாக இருக்கட்டும், இல்லை இந்த வள்ளுவர் கோட்டம் அமைக்கப்பட்டதாக இருக்கட்டும், இப்படி சென்னையோட அடையாளங்களை வந்து உருவாக்க ஆரம்பிச்சது வந்து திமுக. அதுக்கப்புறம் நடந்த அந்த ஆட்சி மாற்றங்களால அப்புறம் அரசியல் சூழ்நிலைகள்னால வந்து 77 இருந்து 96 வரைக்கும் வந்து டிஎம்கே பார்த்தோன்னா 2 வருஷம் தான் நம்ம வந்து ஆட்சியில் இருந்தோம். இதனால தமிழ்நாடும் சரி, சென்னையும் சரி, இழந்தது என்னன்னு பார்த்தோன்னா எக்கச்சக்கமான விஷயங்களை வந்து இழந்திருக்கோம். ஒரு தொலைநோக்கு பார்வை இல்லாமல் நடந்த ஒரு ஆட்சியினால் நம்மளை தாண்டி மற்ற நகரங்கள் வந்து பெரிய நகரங்களாக மாற ஆரம்பித்த காலகட்டம் அது. உலகமும் பெருசாக மாறிட்டு இருந்த காலகட்டம் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த டைம் தான். நமக்கு போட்டியாக நமக்கு நெய்பரிங் சிட்டிஸ் லைக் பெங்களூரும் சரி, ஹைதராபாடும் பயங்கரமான ஒரு ஸ்பீடில் வளர்ந்துட்டு இருந்த காலகட்டமும் அதே டைம் பீரியடில் தான். 91 இருந்து 96 வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் என்ன மாதிரியான ஆட்சி நடந்துச்சு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அந்த டைமில் வந்து முதலீடு பண்ண வந்தவங்க எல்லாருமே பயந்து ஓடின காலகட்டமாக இருந்துச்சு. இந்த மாதிரியான இருந்த ஒரு சூழ்நிலையில தான் தலைவர் கலைஞர் அவர்கள் வந்து 96 வந்து ஆட்சிக்கு வந்தாங்க. பல வருஷ காலமாக நடத்தாமல் இருந்த உள்ளாட்சி தேர்தலையும் தலைவர் கலைஞர் அவர்கள் நடத்துகிறாங்க. அப்படி நடந்த தேர்தலில் சென்னை மாநகராட்சியில் அதோட வரலாற்றிலேயே முதன்முறையாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மேயர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அவங்க தான் நம்மளோட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். அவர் கொண்டு வந்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, சிங்கார சென்னை அப்படின்றது ரொம்ப முக்கியமான பார்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஏற்கனவே சொன்னது போல் சென்னை மாநகரத்தில் வந்து மிகப்பெரிய பூங்காக்களோ இல்லை மக்கள் கூடும் இடங்களோ இல்லை மாளிகைகளோ இருந்ததே கிடையாது. ரொம்ப சென்னை அப்படின்னு சொன்னாலே ரொம்ப போக்குவரத்து நெரிசலான ஒரு இடம், அதிகமான பாப்புலேஷன் டென்சிட்டி அதிகமாக இருக்கிற ஒரு இடம், குப்பை பிரச்சனை இருக்கிற இடமா தான் வந்து ஒரு ஐடென்டிட்டி மாதிரி இருந்தது. மக்களும் இந்த மாதிரியான விஷயங்கள்னால பாதிக்கப்பட்டுட்டு இருந்த ஒரு காலம் அது. அந்த டைமில் சென்னைக்கு ஒரு புது டைரக்ஷன் தேவைப்பட்டுட்டு இருந்துச்சு. அந்த புது டைரக்ஷன் தான் வந்து சிங்கார சென்னை அப்படின்ற ஒரு முன்னெடுப்பு. சிங்கார சென்னை திட்டத்தினால மாற்றம் என்ன லைக் வந்து நிறையா விஷயங்கள் மாறுச்சு. அதில் முதல் விஷயம் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த எப்படி வந்து நம்ம குப்பைகளை அந்த கார்பேஜை வந்து டிஸ்போஸ் பண்ணி அகற்றணும் அப்படின்றது தான். அப்போவே சிங்கப்பூரில் இருக்கிறது போல் இந்த தூய்மை பணியாளர்களுக்கு வந்து ஒரு யூனிஃபார்ம், ப்ரொடெக்டிவ் கியர்ஸ்லாம் கொடுக்கப்பட்டது. ஒரு ஆட்டோமேட்டிக் வண்டி வழியாக அந்த குப்பைகள் வந்து அந்த க்ரீன் கலரில் இப்போ அந்த டஸ்ட்பின்ஸ்லாம் நம்ம பார்ப்போம்ல, அது வந்து ஆட்டோமேட்டிக்காகவே அந்த வண்டி வந்து அதை தூக்கி உள்ளே போடுறது அப்படின்ற ஒரு அந்த காலகட்டத்துக்கு வந்து அது ஒரு ரொம்ப பெரிய ஒரு விஷயமா இருந்துச்சு சென்னைக்கு.
டெய்லி அது ரொம்ப முக்கியமான விஷயம். டெய்லி குப்பைகள் வந்து அகற்றுனது அப்படின்றது முக்கியமான ஒரு விஷயம் எனக்கு. 96லேருந்து 2001 வரை காலகட்டத்தில் சென்னையில் இருந்தவங்க வந்து கண்டிப்பாக இந்த மாற்றத்தை வந்து நல்லா ஞாபகம் இருக்கும் அவங்களுக்கு. இன்றைக்கி எப்படி நமக்கு காலையில் அந்த பாட்டு போட்டோடனே குப்பை வந்து வாங்குவாங்க அப்படின்ற ஒரு ஒரு மெமரி இருக்கோ, கண்டிப்பாக அந்த காலகட்டத்தில் சென்னையில் இருக்கவங்களுக்கு இந்த மெமரி கண்டிப்பாக இருக்கும். தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து மேயராக இருக்கிறப்ப இந்த விஷயத்தை சென்னையில் மட்டும் அவங்க அமல்படுத்தியிருந்தாங்க. அதே இது உள்ளாட்சித்துறை அமைச்சராக நெக்ஸ்ட்டு அவங்க இருந்தப்ப இந்த கார்பேஜ் டிஸ்போசலை மற்ற கார்ப்பரேஷன்ஸ்லேயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி மற்ற கார்ப்பரேஷன்ஸ்லேயுமே வந்து ஒரு பெட்டர் ஸ்டேட்டுக்கு கொண்டு போனது வந்து நம்ம தலைவர் அவர்கள் தான். அடுத்த விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, சிட்டி ஃபுல்லாக அந்த சோடியம் வேப்பர் லேம்பை வந்து இன்ஸ்டால் பண்ணது. அந்த சும்மா யாராக இருந்தாலும் ஒரு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சோடியம் வேப்பர் லேம்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்றதோட நிப்பாட்டிடுவாங்க. ஆனால் அன்னைக்கு மேயராக இருந்த நம்ம தலைவர் என்ன பண்ணாங்கன்னா, அதுக்குன்னு தனியாக ஸ்குவாட் அமைச்சு டெய்லி நைட் டைம் போய் எல்லா லைட்டும் ஒர்க் பண்ணுதா அப்படின்னு பார்க்கணும். ஒர்க் பண்ணாத லைட்டை வந்து இமீடியட்டாக சேஞ்ச் பண்ணுறதுன்னு வந்து ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸாகவே வச்சிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி நம்ம மாநகரம் வந்து இந்தியாவிலேயே பாதுகாப்பான நகரமாக இருக்குது அப்படின்னா அதுக்கு இது கண்டிப்பாக ஒரு காரணம் தான் நம்ம எல்லாருமே சொல்லணும். அப்புறம் அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோன்னா, சென்னையில் இருந்த கார்ப்பரேஷன் ஸ்கூல்ஸோட தரத்தை வந்து உயர்த்தினது தான். கார்ப்பரேஷன் ஸ்கூல்ஸ்னாலே மோசமான கட்டிடமாக இருக்கும், அங்கே ஃபெசிலிட்டிஸ் சரியாக இருக்காது, அது இதுன்னு எப்போவுமே ஒரு நெகட்டிவ் கனெக்டேஷன்லேயே பார்க்கப்பட்ட சென்னை கார்ப்பரேஷன் ஸ்கூல்ஸு இது எல்லாத்தையும் மாற்றி புது கட்டிடங்கள், புது லேப் வசதி, கம்ப்யூட்டர் பயிற்சின்னு அந்த காலத்திலே கொண்டு வந்து இது எல்லாத்தையும் தாண்டி கார்ப்பரேஷன் ஸ்கூல்ஸில் இருக்கிற டீச்சர்ஸ்க்கு வந்து ட்ரைனிங் கொடுத்து கார்ப்பரேஷன் ஸ்கூல்ஸோட கல்வி தரத்தை வந்து பெரிய அளவுக்கு உயர்த்தினது யாருன்னா நம்ம தலைவர் தான். இதனால தான் வந்து அந்த ஸ்கூல்ஸோட பாஸ் பர்சன்டேஜ், குறிப்பாக 10th and 12th பாஸ் பர்சன்டேஜ் வந்து பெரிய அளவில் வந்து இன்க்ரீஸ் ஆனது. இது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கூல்ஸில் வந்து ருட்டீனாக நமக்கு வந்து சொல்லிக் கொடுக்குற டெக்னிக்ஸ் இருக்குல்ல, சாக் அண்ட் போர்டு, அதில் தான் போர்டில் தான் வந்து சாக்கை வச்சு எழுதி நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அது வந்து சாக் அண்ட் போர்ட் டெக்னிக்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அந்த ருட்டீனான டெக்னிக்ஸை தாண்டி ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங் அப்படின்றது கொண்டு வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபஸ்ட்டு டைம் ஒரு கார்ப்பரேஷன் ஸ்கூலில் இந்தியாவிலே வந்து கொண்டு வந்தது நம்ம தலைவர் அவர்கள் தான். அவரோட அந்த மேயர் டைமில் தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த கார்ப்பரேஷன் ஸ்கூல்ஸில் வந்து கிண்டர் கார்டன் பள்ளிகளும் வந்து தொடங்கப்பட்டுச்சு. இப்படி தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சிங்கார நகரம் அப்படின்னா வந்து வெறும் பணக்காரங்களுக்கு மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு மட்டும் எல்லா வசதியும் இருக்கிற மாதிரி அமைக்கிறதுன்றது வந்து அவரோட நோக்கமே கிடையாது. அவரை பொறுத்தவரை சிங்காரம் நகரம்னா அங்கே எல்லா மக்களுக்குமான வாழ்க்கை தரமும் உயரணும் அப்படின்றது தான் அவரோட நோக்கமாக வந்து இருந்திருக்கு. அதனால தான் தளபதி அவர்கள் வந்து கவனம் வச்ச அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, போக்குவரத்து நெரிசல். சென்னை அப்படின்றது வந்து ஒரு பெரிய அளவுக்கு கண்டிப்பாக இன்னமும் வளரப்போகுது அப்படின்னு அந்த காலகட்டத்துலேயுமே தலைவர் அவர்களுக்கு வந்து சென்னை வில் பி அ ஹப் இந்த ஃப்யூச்சர் அப்படின்ற ஒரு தொலைநோக்கு பார்வையோட போக்குவரத்து நெரிசலை வந்து தவிர்க்க அவர் மேயர் ஆன காலத்தில் 10 பிரிட்ஜுக்கான திட்டம், பெரிய பிரிட்ஜஸ், அதாவது 10 பெரிய பிரிட்ஜஸ்க்கான திட்டம் போட்டாங்க. உடனடியாக அந்த பிரிட்ஜஸ்க்கான வேலைகளையும் வந்து செயல்படுத்த ஆரம்பித்தாங்க. அதனால தான் இந்தியாவில் மற்ற சிட்டிஸோட கம்பேர் பண்ணுறப்ப சென்னையோட டிராஃபிக்கை பார்த்தோம் அப்படின்னா, சென்னை டிராஃபிக்கை நம்ம வந்து மூவிங் டிராஃபிக் அப்படின்னு தான் சொல்லுவோம். அதே இது பெங்களூரில் வந்து அது மூவிங் டிராஃபிக் கிடையாது. அந்த மூவிங் டிராஃபிக் இப்போ சென்னையில் மூவ் ஆகிட்டு இருக்குன்னா அதுக்கு முக்கியமான காரணம் இங்கே நம்ம அன்னைக்கு தலைவர் அவர்கள் வந்த அந்த மாற்றங்கள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் கொண்டு வந்த மாற்றங்கள் தான். அவரோட மேயர் பீரியட்லேயே அவர் பிளான் பண்ண 10 பெரிய பிரிட்ஜஸில் வந்து 9 பிரிட்ஜஸ் கட்டப்பட்டு முடிச்சிட்டாங்க. அது தவிர்த்து 49 சின்ன சின்ன பிரிட்ஜஸும் கட்டப்பட்டிருந்தாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த பிரிட்ஜு கட்டுறதுக்கான அந்த பணம் அலோகேட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த அலோகேட் பண்ணப்பட்ட பணத்தில் 30% வந்து தலைவர் அவர்கள் வந்து சேமித்தாங்க. அந்த கட்டப்பட்ட பிரிட்ஜஸ், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அந்த அண்ணா யூனிவர்சிட்டி ஐஐடி இருக்கிற அந்த இடத்துல இருக்கிற ஒரு பிரிட்ஜாக இருக்கட்டும், இல்லை எக்மோரில் இருக்க அந்த பேந்தியோன்ற பிரிட்ஜாக இருக்கட்டும், சென்னையோட டிராஃபிக் கன்ஜெஷனை வந்து கம்மிப்படுத்துறதுல வந்து இந்த பிரிட்ஜஸ் தான் வந்து ரொம்ப பெரிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ் ஆகிருக்கு இன்றைக்கி வரைக்குமே.
அந்த 10வது பிரிட்ஜு தான் வந்து அந்த பெரம்பூர் பிரிட்ஜு. அந்த பெரம்பூர் பிரிட்ஜையுமே வந்து தலைவர் அவர்கள் வந்து பிளான் பண்ணுறாங்க மேயராக இருக்கிறப்ப. அதுக்கப்புறம் வந்து அதிமுக அவங்க வந்து திருப்பி எப்பவும் பண்ணுற மாதிரி அதை வந்து கிடப்பில் போட்டு வச்சிடுறாங்க. நெக்ஸ்ட் டைம் திருப்பி 2006 வந்து நம்ம ஆட்சிக்கு வரப்போ அந்த பிரிட்ஜையும் கம்ப்ளீட் பண்ணி அவங்க பிளான் பண்ண அந்த பெரிய பிரிட்ஜஸ் 10 பெரிய பிரிட்ஜஸும் 10 பிரிட்ஜஸுமே கம்ப்ளீட் பண்ணப்பட்டுருச்சு. இப்படி வந்து இந்த டிரான்ஸ்போர்ட் அது ரொம்ப முக்கியமாக அந்த மொபிலிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு இடத்துக்கு இதுலேருந்து இன்னொரு இடத்துக்கு சிட்டிலேயே வந்து இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட் வழியாக போனால் தான் நம்ம வந்து வேலைக்கு போக முடியும். ஸோ அந்த மொபிலிட்டின்ற விஷயத்துலலாம் வந்து ரொம்ப கவனம் செலுத்தினது அப்படின்றது வந்து தலைவர் அவர்கள் வந்து அந்த மேயர் அவங்க இருந்த அந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி பல பிரிட்ஜுகள் கட்டுறதா இருக்கட்டும், இல்லை அந்த ரோட்ஸை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி அந்த போக்குவரத்து நெரிசலை கம்மி பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே வந்து கவனம் செலுத்தினாங்க. தலைவர் அவர்கள் வந்து அதுக்கு அடுத்ததுல வந்து அவர் வந்து உள்ளாட்சித்துறை அமைச்சராக ஆனதுக்கப்புறம் தமிழ்நாட்டுக்கு முதல் முறையாக வந்து ஒரு மெட்ரோ சிஸ்டம் வந்து கொண்டு வந்தாங்க. ஒரு சிட்டி வந்து ஒரு குளோபல் லெவல் அந்த ஸ்டாண்டர்டுக்கு இருக்கணும் அப்படின்னா மெட்ரோ அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயன்றது நம்ம மற்ற நாடுகள்ல இருந்து ஒரு எடுத்துக்கிட்ட ஒரு லெசனாக தான் நம்ம பார்க்க முடியும். எந்த வேகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மெட்ரோ திட்டத்தை வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு வந்து செயல்படுத்த ஆரம்பிச்சதோ அதே வேகத்தில் நம்ம அன்னிலேருந்து போயிருந்தோம் அப்படின்னா இன்னைக்கு நம்மளோட கனெக்டிவிட்டி வேற ஒரு லெவலில் இருந்திருக்கும். ஆனால் என்ன ஆச்சு, நம்ம திட்டத்தை கொண்டு வந்ததுக்கப்புறம் செயல்படுத்த ஆரம்பிக்கிறோம். அடுத்து ஆட்சி மாறுறப்ப அதிமுக வராங்க. வந்தோடனே ஒரு காழ்ப்புணர்ச்சின்ற ஒரே ஒரு காரணத்தினால மெட்ரோலாம் தேவை கிடையாது, மோனோ ரயில் தான் கொண்டு வரணுன்ற ஒரு டெசிஷனை எடுக்கிறாங்க. தமிழ்நாட்டில் குறிப்பாக சென்னையில் இருக்கிற அந்த பாப்புலேஷனுக்கு மோனோ ரயில் வந்து பத்தாது அப்படின்றது வந்து நிறைய எக்ஸ்பர்ட்ஸும் சொல்கிறாங்க. பட் ஸ்டில் அந்த மெட்ரோ திட்டத்தை வந்து அமல்படுத்தாமல் பெரிய ஒரு டிலே கொண்டு வந்து தமிழ்நாட்டுக்கான வளர்ச்சியை வந்து ஒரு பெரிய ஒரு டிலேக்கு கொண்டு போனது வந்து அதிமுக அரசு தான். நம்ம அன்னைக்கு கொண்டு வந்த அந்த மெட்ரோ ரயில் திட்டத்தை தான் இன்னைக்கு திருப்பி நம்ம வந்து அதை கண்டினியூ பண்ணி ஒரு பெரிய லெவலில் எக்ஸ்பேண்ட் பண்ணி சென்னை ஃபுல்லாக ஏன் மற்ற சிட்டிஸ் லைக் கோயம்புத்தூராக இருக்கட்டும் மதுரைக்கும் நம்ம கேட்டுட்ருக்கோம்னா ஒரு பெட்டர் கனெக்டிவிட்டிக்காக தான் கேட்டுட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம ரோட்டில் போயிட்டுருக்கப்போ மெட்ரோ ஒர்க் நடக்குது அதனால கன்ஜெஷன் வருதுன்னு நம்ம ஃபீல் பண்ணுறது வந்து ஆக்சுவலி அது தப்பு யாருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதிமுக அரசில் அதே ஸ்பீடில் அவங்க கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, இல்லை நம்ம சென்னை மெட்ரோக்கே வந்து நம்ம ப்ராஜெக்டை கொடுத்துட்டு அதுக்கான காசு நமக்கு வந்து கொடுக்காம பெரிய ஒரு டிலே பண்ண பிஜேபி அரசாங்கம், இந்த 2 அரசாங்கமும் பண்ண துரோகத்தை வந்து நம்ம வந்து மறக்கவே முடியாது, மறக்கவும் கூடாது. ஆக்சுவலாக இந்த மாதிரி கனெக்டிவிட்டி மொபிலிட்டிக்கு அடுத்த ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பார்க்ஸ். இன்னைக்கு டேட்டில் வந்து அமெரிக்கா லண்டன் அந்த மாதிரியான கண்ட்ரீஸ்லலாம் என்ன பேசப்படுதுன்னு பார்த்தோம்னா பார்க் வந்து எவ்வளோ முக்கியம், ஒரு கம்யூனிட்டியோட இன்க்ளூசிவிட்டி எல்லாருக்குமான ஒரு இடமா இருக்கணும். அப்புறம் அதுக்குன்னு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஏன்னா வாக்கிங் போகிறவங்க அப்படின்னு பார்த்தோன்னா பார்க் இருந்ததுன்னா கண்டிப்பாக அங்கே போய் வாக்கிங் பண்ணுவாங்க. அதே இது இப்போ வந்து ஹை ரைஸ் பில்டிங்ஸில் அந்த மாதிரி இருக்கிற பணக்காரங்களுக்கெலாம் அவங்களுக்கு வந்து அவங்களோட வீட்டு பக்கத்துலேயே வந்து வாக்கிங்கான ஸ்பேஸ் இருக்கும். அதே இது சோஷியோ எக்கனாமிக்காக வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு வந்து வீடே அவ்வளோ நெரிசலாக இருக்கும், பக்கத்தில் இருக்கும். அவங்களுக்கு வாக்கிங்கான இடம் அப்படின்னு பார்த்தோன்னா தனியாக இருக்காது. குழந்தைங்களுக்கான விளையாடுறதுக்கான இடமும் அப்படி தான். ஒரு காம்ப்ளெக்ஸ் இருந்துச்சுன்னா அங்கே உள்ள பார்க் இருக்கும். அது ஏன் காம்ப்ளெக்ஸ்க்கு மட்டும் இருக்கணும், எல்லா மக்களுக்கும் அது போய் சேரணுன்றதுக்காக மேயர் காலத்துலேயும் சரி இப்போயும் சரி சென்னை முழுக்க, ஏன் இப்போ வந்து தமிழ்நாட்டு முழுக்க வந்து நிறைய பார்க்குகள் கொண்டு வரப்படுது. பார்க்கோட தரம், அதாவது அந்த வாலாக இருக்கட்டும், உள்ளே இருக்கிற குவாலிட்டியாக இருக்கட்டும், விளையாடுறதுக்கான ஸ்பேஸாக இருக்கட்டும், அண்ட் இதோட அடுத்த எக்ஸ்டென்ஷன் வந்து குழந்தைங்களுக்கு வந்து சயின்ஸ் அண்ட் மேக்ஸுக்கான அதை மையப்படுத்தி உருவாக்குற பார்க்ஸாக இருக்கட்டும், இந்த எல்லா திட்டத்தையும் வந்து நம்ம வந்து தலைவர் அவர்கள் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த பார்க் விஷயத்தில் வந்து பார்க்கணும் அப்படின்னா வந்து அந்த ஈக்விட்டி அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் தான். எல்லாருக்குமே எல்லா சம வாய்ப்பும் போய் கிடைக்கணும் அப்படின்ற ஒரு ஆங்கிளில் பார்க்கணும். அப்புறம் இது ரொம்ப ஒரு அர்பனைஸ்டு சிட்டியாக இருந்த சென்னை வந்து அது வந்து கான்க்ரீட் என்ன சொல்கிற தளமாக இருந்தது. இப்போ இந்த மாதிரி பார்க் அப்படின்றது ஒரு என்வாயர்மெண்டல் ஆஸ்பெக்ட்லேயும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இந்த பார்க்கில் இருக்கிற அந்த செடிகள்லாம் வந்து தே வில் டெஃபினெட்லி ஆக்ட் அஸ் ஒரு கார்பன் சிங்க்குக்கும் வந்து அவங்க கண்டிப்பாக வந்து ஒரு ஹெல்ப் பண்ணுவாங்கன்றது வந்து சயின்டிஃபிக்கலி ப்ரூவனான ஒரு விஷயம். ஸோ ஒரு ஆல்மோஸ்ட் எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லேயும் தலைவர் அவர்கள் யோசித்து அவங்க மேயர் பீரியடாக இருக்கட்டும், இல்லை அதுக்கு அடுத்து அவங்க வந்து மினிஸ்டராக இருந்தவும் டெப்யூட்டி சிஎம்மாக இருக்கிறப்பையும் இந்த மாதிரி எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லேயும் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருந்திருக்காங்க. இப்போ நம்ம ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம்
சிங்கார சென்னை 2.0 அப்படின்ற திட்டத்தை வந்து கையில் எடுத்திருக்கோம். அதில் முக்கியமான விஷயம் வந்து இந்த ஸ்டார்ம் வாட்டர் ட்ரெயின்ஸுன்றது தான். இந்த ஸ்டார்ம் வாட்டர் ட்ரெயின்ஸ் வந்து சிட்டி ஃபுல்லாக வந்து கட்டப்பட்டிருக்கு. இந்த ட்ரெயின்ஸ் வந்து எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக எவ்வளோ அழகாக வேலை பார்க்குது, வேலை செஞ்சுது அப்படின்றத வந்து போன வருஷம் மழை டைம்லேயே வந்து நம்ம எல்லாரும் பார்த்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பிரிட்ஜஸ் கட்டுறதெல்லாம் வந்து தலைவரோட மேயர் பீரியட்லேயே வந்து முடிஞ்சிருச்சான்னா கிடையாது. இப்பயும் நம்ம ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் இந்த திட்டம் வழியாக நிறையா பிரிட்ஜஸ் வந்து கட்டி முடிச்சிருக்கோம். இன்னமும் நிறையா பிரிட்ஜஸ் கட்டிகிட்டு இருக்கோம். இப்படி சிங்கார சென்னை 2.0 முக்கியமான இந்த குறிப்பாக இந்த டிரான்ஸ்போர்ட் பிரிட்ஜை பற்றி சொன்னதுனால இந்த டிரான்ஸ்போர்ட் விஷயத்தில் ரொம்ப முக்கியமான முன்னெடுப்பு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு மல்டி மாடல் டிரான்ஸ்போர்ட்ன்றது தான். இந்த மல்டி மோடல் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, சென்னையில் இருக்கிற இந்த பஸ் நெட்வொர்க்கு, மெட்ரோ ட்ரெயின் சிஸ்டமு, அப்புறம் இந்த பறக்கும் ரயில், அந்த எம்ஆர்டிஎஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த எல்லாத்தையும் வந்து இன்டெகிரேட் பண்ணப்பட்டுருக்கு. இதோட ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா, சிங்கார சென்னை ட்ராவல் கார்டு அப்படின்ற கார்டை வந்து இஷ்யூ பண்ணியிருக்கோம். இந்த கார்டு வச்சுருக்கவங்கனால என்ன பண்ண முடியும் அப்படின்றத பார்த்தோன்னா, அவங்களால பஸ் அண்ட் மெட்ரோ ரெண்டுலேயுமே வந்து இந்த ஒரே கார்டை வச்சு அவங்க வந்து ட்ராவல் பண்ணலாம். ஸோ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது வந்து அவங்களுக்கு இன்னமும் ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து செஞ்சு கொடுத்துருக்கோம். இந்த மாதிரியான இந்த இன்டெகிரேட்டட் சிஸ்டம் வந்து நம்மளால் வந்து சிங்கப்பூர்லேயும் லண்டன்லேயும் தான் பார்க்க முடியும். இப்போ அது நம்ம ஊர்லேயே நடக்கிறது அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம் நமக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம சென்னை எடுத்தோம் அப்படின்னா ஒரு ரேப்பிட் க்ரோத் ஒரு ஃபேஸில் இருக்குது. ஒரு மாதிரி எக்ஸ்டென்ஷன், அந்த பறந்து விரிஞ்சு வளர்றது அப்படின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு இருக்கு. அப்படி அந்த எக்ஸ்டெண்ட் பண்ணப்பட்ட அந்த இடம் இருக்கு இல்லையா, அந்த சிட்டியோட அந்த பார்ட்டுக்கு வந்து குடிநீர் சப்ளையாக இருக்கட்டும், சியூவேஜ் கனெக்ஷனாக இருக்கட்டும், இதெல்லாம் எவ்வளோ முக்கியமான விஷயம், அடிப்படை தேவைகள் இருக்கு இல்லையா. இந்த விஷயங்களை எல்லாமே நம்ம வந்து கொண்டு போய் இந்த திட்டம் வழியாக கொண்டு போய் சேர்த்துட்ருக்கோம். ஸோ நம்ம சிங்கார சென்னை 2.0 எதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு நம்மளோட நகரம் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு வந்து ஆக்கிறதுக்கான ஒரு திட்டமாக தான் நம்ம வந்து பார்க்கணும். இந்த சிங்கார சென்னை 2.0 வந்து எப்படி டிவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, எழில்மிகு சென்னை, பசுமை சென்னை, நீர்மிகு சென்னை அப்படின்னு 3ஆக டிவைட் பண்ணி, இதை எதுக்காக டிவைட் பண்ணியிருக்காங்கன்னா, எல்லா ஆஸ்பெக்ட்ஸையும் கவர் செஞ்சு எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லேயும் அந்த சேஞ்சஸை கொண்டு வந்தால் மட்டும்தான் ஒரு ஹோலிஸ்டிக்கான டெவலப்மெண்ட்டாக இருக்குன்றதுக்காக வந்து இப்படி வந்து செயல்படுத்திகிட்டு இருக்கோம். நம்ம சிங்கார சென்னையை பற்றி நான் பேசி முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம தலைவர் அவர்கள் கொண்டு வந்த ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை மட்டும் நான் பேசிக்கணும்னு நினைக்கிறேன். அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த டீசாலினேஷன் பிளான்ஸ்ன்னு சொன்னப்படும், அதாவது அந்த கடல் நீரை வந்து குடிநீராக மாற்றுற அந்த ஸ்கீம். நம்ம தலைவர் அவர்கள் வந்து உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தபோது அவங்க தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்த 2 முக்கியமான டீசால் பிளான்ஸ். ஒன்று வந்து மீஞ்சூர் டீசாலினேஷன் பிளான்ட்டு, இன்னொன்று வந்து நெம்மேலி டீசாலினேஷன் பிளான்ட். இந்தியாவிலேயே முதல் முறையாக கொண்டு வரப்பட்ட டீசால் பிளான்ட்ஸ்னால் இதுதான். இந்த டீசால் பிளான்ட்ஸை நம்ம தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தப்போ நிறையா பேர் ஒன்று கேள்வி எழுப்புனாங்க, எதுக்கு நமக்கு இது அப்படின்னு. இன்னொரு சிலர் வந்து கேலியும் பண்ணாங்க, இந்த திட்டத்தினாலலாம் என்ன ஆக போகுதுன்ற மாதிரி கேலியும் பண்ணாங்க. இந்த கேள்வி கேட்டவங்களுக்கும் கேலி பண்ணவங்களுக்கும் இதுக்கான பதில் எப்போ கிடச்சிது அப்படின்னு பார்த்தோன்னா, 2018-19 வந்து நமக்கு அதுக்கான பதிலும் கிடச்சிச்சு. அந்த காலகட்டத்தில் வந்து சென்னையில் வந்து ஒரு பெரிய வறட்சி அப்படின்றது உண்டாச்சு. அப்போ சென்னையோட தேவைக்கு, அந்த நீர் தேவைக்கான ஆதாரமாக இருந்தது வந்து இந்த டீசால் பிளான்ஸ் தான். இப்படி ஒரு வளரும் நகரத்துக்கு என்ன தேவை இருக்குது அப்படின்னு பார்க்குறது, ஒரு தொலைநோக்கு பார்வையோட திட்டங்களை வந்து தீட்டி அப்படி அந்த திட்டங்கள் வந்து செயல்படுத்தும் போது எல்லா மக்களுக்குமான திட்டமாக இருக்கணும், எல்லா மக்களுக்கும் பயன் உள்ளதாக இருக்கணுன்றதை பார்த்து செயல்படுத்திட்டு இருக்கவர் வந்து நம்மளோட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். சென்னை மாநகரத்தை வந்து ஒரு சிங்கார சென்னையாக மாற்றுறதுக்கு ஒரு சிற்பி மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் கவனித்து என்ன தேவைன்றதை பார்த்து திட்டங்கள் வழியாக செயல்படுத்திட்டு இருக்காங்க நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். எப்படி நமக்கு வந்து இப்போ மெட்ரோ திட்டம்னால ஈஸியான டிரான்ஸ்போர்ட் இருக்கோ, எப்படி 2018 டீசால் பிளான்னால் நமக்கு தண்ணி தேவை வந்து நம்மளால் பூர்த்தி செஞ்சுக்க முடிஞ்சதோ, இப்படி இந்த மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து நமக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இப்போ வந்துட்டுருக்கிற இந்த பிளான்ஸ் எல்லாமே கண்டிப்பாக குறிப்பாக இளைஞர்கள் வந்து 10 years டவுன் த லேன் அவங்க திருப்பி பார்க்குறப்ப, மற்ற சிட்டிஸோட கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப
தமிழ்நாடு எப்படி ஒரு இன் பெட்டர் ஸ்டேஜில் இருக்குன்றது கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்க. ஸோ இந்த இந்த மாதிரியான ஸ்கீம்ஸ் எல்லாம் வரப்போ அதோட ஒரு தொலைநோக்கு பார்வையோடு தமிழ்நாட்டில் கொண்டு வரப்படுது அப்படின்றதே வந்து நம்ம எல்லாருமே ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம்தான். இந்த ரொம்ப முக்கியமான இந்த டாபிக் சிங்கார சென்னை அப்படின்ற டாப்பிக்கை பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு வந்து நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.